நல்லா இருக்குது படம். இல்லை விஜய் தேவரகொண்ட ஆக்டிங் வந்து நல்லா இருக்குது படம். அது எதாவது சொல்லலை, ஏற்கனவே வந்து அவர் நிறைய இந்த ரொமான்டிக்லாம் அதிகமாக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் பண்ணியிருக்காரு. அனிருத் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. படத்தில் சாங்லாம் இல்லை அந்தளவுக்குலாம், படத்தில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா ப்ளஸ்ஸு நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதாவது அது சொல்ல 1920லையும் 91லையும் நடக்கிற மாதிரி தான் இந்த கதை. ஸ்ரீலங்கா ஃபேஸ் பண்ணி தான் அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஃபேமிலி பார்ப்பாங்க சார். ஆனால் கொஞ்சம் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து இந்த வன்முறை காட்சிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வெட்டுறது எட்டுறது சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ ரெண்டு தான் மாறி போச்சு. இப்போல்லாம் வெட்டுறது குத்துறது தான் பார்க்குறாங்க லேடிஸ் எல்லாமே. ஆனால் எல்லோரும் பார்ப்பாங்க. ஒரு தடவை பார்க்கலாம் சார். நல்லா இருக்குது படம். நல்லா இருக்கு ப்ரோ படம். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருந்தது ஆக்டிங்கு, டைரக்ஷன் எல்லாம் ஓகே தான். எல்லாமே சூப்பர் ப்ரோ. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் தரமாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்குது, ஸ்டோரி வைஸும் நல்லா இருக்குது. அண்ட் குறை சொல்ல முடியும், கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அவ்வளோதான். வேறு எந்த குறையும் சொல்ல முடியாது. மியூசிக் பிஜிஎம் எல்லாமே தரமாக இருந்துச்சு பிஜிஎம் எல்லாமே. இதில் எப்படி சொல்கிறது, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. விஜய் தேவரகொண்ட கம்பேக்னு சொல்லலாம். இந்த மாதிரி படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு செட் ஆகாமல் இல்லை. ஆனால் படம் பார்க்கல. இப்படி மூவி லவர்ஸ் அந்த மாதிரியான படம் தாராளமாக பார்க்கலாம், பிடிக்கும். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. விஜய் தேவரகொண்ட தெரிச்சிட்டாரு. அனிருத் பிஜிஎம் பயங்கரமாக இருக்குது. கௌதம் தினனூரி டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. அவர் பாடி மசிலர்லாம் வச்சிருக்காரு, பயங்கரமாக இருக்குது. செட் ஆகுது, அவருக்கு ஆக்ஷன் செட் ஆகுது. கதை நம்மளுக்கு வந்து ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டோரி லைன் தான். பட் இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேவாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க படம். அனிருத் பயங்கரமாக தெரிச்சிட்டாரு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் அனிருத் ஃபேன், அவருக்காக தான் வந்தேன். அவர் நல்லா தான் ப்ரோ பண்ணியிருந்தார். நான் ஒரு படம் பெருசாக பார்த்ததில்லை, பட் இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்ஷன் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராகவே இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு மெயினாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். எனக்கு அனிருத்காக தான் வந்தேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைட். ஆமாம், கண்டிப்பாக. படம் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப் மேபி கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு வாட்டி. நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம். எனக்கு பர்சனலாக குறை சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம். தேங்க்யூ. படம் ஓவரால் ஓகேஷ் தான், பார்க்கலாம். தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய படம் தான். லைக் மேக்கிங் வைஸ் செமையாக இருக்குது. அனிருத் பேக்ரவுண்ட் மியூசிக் செமையாக இருக்குது. ஸோ ஆக்ஷன் சீன்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அது மேபி சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒன்ன படங்களை விட இது ஹிட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஸ்க்ரீன் ப்ளே பேஸ்டு படம் தான். எதுவுமே தனியாக இது பண்ணுற மாதிரி இருக்குன்னு பண்ணல. எல்லாம் சிச்சுவேஷன் சாங்ஸ் இருக்குது. அனிருத் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கு. ஜெர்சி படம் பார்த்துருக்கேன். அந்த படத்தோட கண்டிப்பாக கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. அதோட கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் இந்த படம். ஏன்னா அது பக்கா ஸ்க்ரீன் ப்ளே பெஸ்ட் படம். எமோஷனாக உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஹார்ட் இழுக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் சென்டிமெண்ட் அதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் ஆனால் அங்கங்கே ஸ்லோ பேஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். வைலன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நல்லா இருந்துச்சுண்ணா படம். ஆமாம், கம்பேக் தான். கண்டிப்பாக ஒரு கம்பேக் தான். ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸாக ஃபேமிலி ஸ்டார்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஃபேமிலி ட்ராமா படம் தான். ஆனால் அது கம்பேக்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கம்பேக் தான் இருக்குது. லைக் ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் அவரை பார்த்துருக்கோம். ஆமாம். அது ஃபீல் குட். இது ஒரு ஆக்ஷன் படம். கம்பேர் பண்ண முடியாது, ரெண்டும் வேறு தான். பட் இருந்தாலும் இதுவும் நல்லா இருந்துச்சு படம். சூப்பர். அது சொல்ல வேணாம். அவர் தான் லைக் கிளைமேக்ஸ் அவர் இப்படியே தூக்கி கொண்டு போனார். ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், செம்மையாக இருக்கும் பாட்டு. நல்லா தான். விஜய் தேவரகொண்டா அப்புறம் சத்யதேவ் சாரும், இந்த ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்க படத்தை. நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம், ஓவராலாக இட் வாஸ் அ நைஸ் படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆமாம், வைலன்ஸில் அவ்வளோலாம் இல்லை. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு வைலன்ஸ் சீக்வன்ஸ் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடிலாம் இமோஷ்னல் ட்ராக்கில் தான் போகும். அப்புறம் கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் அங்கங்கே. மற்றபடி படம் வந்து நல்லா தான் இருக்கும்.